ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி மினி விலாக், அது கூட என்னோடய டயட் பற்றியும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்னிங் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட் செக் பண்ணிக்கிட்டேன். எப்பயும் போல் காலையில் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் போட்டு குடிச்சிக்கிட்டேன். ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம டீ குடிப்போம் இல்லையா, டீக்கு பதிலாக இந்த ஹெர்பலில் வந்துட்டு ஹெர்பல் டீ மாதிரி இதுக்கு நான் வந்து லெமன் ஃப்ளேவர் தான் வந்து குடிச்சிட்ருக்கேன். அப்புறம் அத்தை மாமாக்கெலாம் வந்து இட்லி தான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து காலையில் ஷேக் தான் போட்டு குடிச்சிக்கிட்டேன். நான் வந்து இப்போ ஒரு 3 டேஸாக வந்து மார்னிங்க்கும் டின்னருக்கும் ஷேக் குடிச்சிட்ருக்கேன். என் வீடியோஸ் ரெகுலராக யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா எங்கிட்ட ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்து மழை பேஞ்சிட்டே தான் இருந்தது கண்டினியூஸாக. இன்றைக்கி மதியத்துக்கு லன்ச் வந்து அத்தைக்கெல்லாமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, எல்லாத்துக்கும் கொஞ்சம் சளியாக வேறு இருந்ததா, அதனால் வந்து நாட்டுக்கோழி சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் இன்றைக்கி அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜீரக மிளகு, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு கொஞ்சம் வந்து வேக வச்சு சூப் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பேலன்ஸ் வந்துட்டு அப்படியே எதுவுமே பண்ணல, சிம்பிளாக வந்து தண்ணி குழம்பு மாதிரி தான் செஞ்சேன். ஒரு 2 மணி ஆயிடுச்சு. நான் சமைச்சு எல்லா வேலையும் முடித்து அடுப்படி எல்லாமே க்ளீன் பண்ணுறக்கு. சிக்குக்கும் தனியாக வந்து சாதம் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அத்தைக்கு கொழுந்தனாருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அப்புறம் நானும் வந்து மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து என்னோடய டயட்டில் எக் எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா சிக்கன் சாப்பிட்றனால இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சாதம் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாமே இருந்தது. அப்புறம் மாமாவும் லேட்டாக தான் வந்தார். அப்புறம் அவருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது பார்த்துட்டு இருந்தேன். நைட்டுக்கு வந்து ஷேக் தான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய வீடியோ வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.